சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். முக்குணங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய மாறுபட்ட குணாதிசயங்களுக்கு அவங்களுடைய உணவு முறையும் ஒரு காரணம். இப்போது குணங்கள் 3 வகைப்படும்: சாத்வீகம், ராசதம், தாமசம். சாத்வீக குணம் உடையவர்கள் இயல்பு எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், மகிழ்ச்சியை நாடும், அறிவை நாடும், நல்ல காரியங்களில் மனதை செலுத்துவார்கள். மன அடக்கம், புலனடக்கம், சகிப்புத்தன்மை, விவேகம், வைராக்கியம், தவம், வாய்மை, கருணை, மகிழ்ச்சி, நம்பிக்கை, பாவம் செய்ய கூச்சப்படுதல், தானம், பரிவு மற்றும் எளிமை, தர்ம செயல்களை செய்தல், தன்னுடைய செயல்கள் என்று எதுவும் இல்லை என்று இறைவனுக்கே அர்ப்பணம் செய்தல், பலனை எதிர்பார்க்காமல் நற்செயல்கள் செய்தல் ஆகியவை அடங்கும். சாத்வீக குணம் உடையவர்கள் விரும்பும் உணவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, உப்பு, காரம், புளிப்பு சுவைகளில் சமநிலை உள்ள உணவுகள் தான் சாத்வீக உணவுகள். பழங்கள், காய்கறிகள், தானியங்களும் இவற்றுள் அடங்கும். ராஜச குணமுடையவர்களின் இயல்புகள் ஊக்கம், பீடம், ஆசை, பேராசை, இருமாப்பு, வேட்கை, திமிர், வேற்றுமை எண்ணங்கள் ஆகியவை ஏற்படும். அவர்கள் உண்ணும் உணவு வகையில் பார்த்திங்கன்னா, இறைச்சி, மீன், முட்டை, தானியங்கள், பருப்புகள், மிளகாய், வெங்காயம், பூண்டு, பன்னீர் ஆகியவை உணவாக உட்கொள்வார்கள். தாமச குணமுடையவர்கள் மந்தமானவர்கள், சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய இயல்பு உடையவர்கள். எப்பொழுதுமே ஒரு மாதிரி மந்த நிலையிலேயே என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. புலன்களை கட்டுப்படுத்த இயலாதவர்கள். வெகுளி, மயக்கம், கலக்கம், கோபம், பொய் பேசுதல், யாசித்தல், வெளிவேஷம் போடுதல் அந்த மாதிரியான செயல்களை செய்வார்கள். தாமச குணமுடையவர்கள் விரும்பும் உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மாமிசம், மதுபானம், மைதாவால் செய்யப்பட்ட உணவு, புகையிலை போன்றவை. இது போன்ற உணவுகள் மனிதனை சிந்தனையை மாற்றம் செய்யக்கூடியவையாக இருக்கின்றது. மேலே கண்ட சாத்வீகம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்களில் மிக உயர்ந்த குணம் சாத்வீக குணம். சாத்வீக குணம் கொண்டவர்களுக்கு அடுத்த பிறவி தேவர்கள் போன்ற உயர் பிறவியாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அடுத்து தாத்வீகமாகிய நாம் பேசும் பேச்சை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பேச்சை வாக்கு என்று குறிப்பிடுவார்கள். வாக்கு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிக உயர்ந்த பரிசாக கருதப்படுகிறது. அதனால் அதை வெட்டி பேச்சு பேசி நம் பேச்சை வீணடிக்க கூடாது. வாக்கு என்பது சூக்குமை, பைச்சந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 நிலைகளை கொண்டது. அம்மா என்ற வார்த்தையானது நமது வாயிலிருந்து வெளிவரும் முன்னர் 3 நிலைகளில் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது என்பதே இதற்கு பொருள். ஆக வாக்கு என்பது 3 நிலைகளை கடந்து வருகிறது. வாக்கு சுத்த மாயையிலிருந்து சிவபெருமானால் நமக்கு நேரடியாக அருளப்பட்டது. சூக்குமை, பைச்சந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 நிலைகளை கொண்டது வாக்கு. இதனை பற்றி விரிவாக நாளை சிந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.